கோழி லெவல் சிக்கனோட ஒரு போர்ஷன் என்ன 550 4 களியா சம்பல் இது என்ன ஒரு வெங்காய சம்பல் உண்டு இது என்ன அது இனிப்புக்கு ஒரு சம்பல் உண்டு ஒரு சிக்கன் லெக் பீஸ் உண்டு களியா அப்படி ஃப்ரெண்ட்ஸ் சட்டப்பாடி ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு எப்படி சாப்பாடு வைக்காங்கன்னு பாருங்க. எவ்வளோ இந்த பாரிசல் நினைக்கிறேன் 400 ஒரு பிரியாணி வந்து 400 என்ன ஒரு சிக்கன் பீஸ் துண்ணுண்டோ ஒரு உருளைக்கிழங்கு கீமா கறி வெங்காயம் ஒரு சம்பல் எல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு சாப்பாடு வச்சு தாராங்க. கடலை கறி உரப்பு கறி கெம்பஸ் பிள்ளைகளுக்கு வந்து 400 அது வந்து அவங்களுக்கு கணக்குக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறோம். நீங்க வெளியில வந்து நாங்க ஒரு பார்சல் பிரியாணி வந்து 550 ரூபாய் கொடுப்போம். சரியா நான் சகன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டேன்னா 6 பேர் சாப்பிட்ற மாதிரி 3000 பேர். அதுவே அவங்க பார்சல் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டேன்னா 3300 ரூபாய் வரும். மைய வந்து அவளுக்கு களியா சம்பல் பச்சை சம்பல் மைய வந்து பெரிய பீஸ் ஒரு 6 எல்லாம் செட் பண்ணி கொடுப்பீங்க. சிக்கன் பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் உண்டுல்ல பாருங்க எப்படி பிரியாணி ஓகே எடுப்போம். ஈஸ்டர்ன்ல காத்தாங்குடி ஆர்ஜிஆர் ஹோட்டல் ஈக்குவலா சாப்பாடு கொடுப்பீங்களா? எப்படி சிக்கன் கிரேவி அது என்ன ஒயிட் ரைஸ் மீக்கில்ல ஒயிட் ரைஸ் எவ்வளோ ஒயிட் ரைஸ் கறி ஒயிட் ரைஸ் வந்துக்கிட்டு 500 ரூபா உங்களுக்கு தேவைப்பட்ட விலையில கிடைக்கும். எல்லாம் இலைகளின் உணவு மாதிரி சகல விலைக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாடும் விலைக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பீங்க என்ன வந்து ஒயிட் ரைஸும் கறியா ஒயிட் ரைஸும் கறியும்டா இது வந்து 300 ரூபா பாருங்க 300 ரூபா கெம்பசி கொடுப்பீங்களா? சாப்பாடு விரும்பி அளவு சாப்பாடு வெள்ளச்சோறு அது மீன் பொரியல் சிக்கன் பீஸா? சிக்கன் பீஸ் சோயா மீட் இது சோயா கொண்ட கடலையா? சோயா மீட் பாருங்க அள்ளி வைப்பாடுதா கிள்ளி வைப்பாடு அள்ளி வைப்பாடு நீங்கள் அள்ளி வைக்கிறாங்க தானே பருப்பு ஒரு உரப்பானம் ஒன்றுண்ணே பார்சல் ஆடுங்க அடிப்படை உங்களோட மாஸ்டர் செஃப் நீக்காரு தம்பி மாஸ்டர் செஃப் ஓடர்ஸ் முடிஞ்சாண்டிக்கு ஓடர் முடிஞ்சா மாஸ்டர் செஃப் நம்மளோட தம்பியா மாஸ்டர் செஃப்பா கடும் பிஸியாக தான் இருக்கா?